Hello and வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஃபேமிலி. நான் சுதர்ஷன் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், கத்துக்க போறோம், விச் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் F&O. உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப கியூரியஸான ஒரு டாப்பிக்காக தெரியும். நிறைய பேர் ஆக்சுவலி என்கிட்ட கேட்டிருக்காங்க, ப்ரோ F&O சொல்லி கொடுங்க, F&O ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அதுக்காக தான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் ஆக்சுவலி ஒரு சில லைன்ஸ் நான் வந்து முன்னாடி எழுதி வச்சிருக்கேன். ஸோ F&O அப்படின்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். இந்த டைப் ஆஃப் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால நிறைய சம்பாதிக்கவும் முடியும், நிறைய நம்ம இழக்கவும் முடியும். ரெண்டுமே வந்து அதிகமாக நடக்கிற ஒரு இடம் தான் வந்து F&O ட்ரேடிங். இது வந்து டெக்னிக்கலி சொல்லணும் அப்படின்னா 9/10 அப்படின்ற ஒரு நம்பர் வச்சு சொல்ல முடியும். அது என்ன 9/10 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற 10ல் 9 பேர் வந்து மணி இழந்துட்டு தான் இருக்காங்க. 10ல் ஒருத்தவங்க தான் டேட்டா படி சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு 1000 பேர் பண்றாங்கன்னா அப்ப 100 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க. 1,00,000 பேர் பண்றாங்கன்னா அப்ப 10,000 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் வந்து டேட்டா சொல்லுது. ஸோ 10ல் ஒருத்தவங்க. அப்ப மேபி அந்த 9 பேர் கத்துக்காம பண்றாங்களோ, இல்ல மேபி அந்த 9 பேருக்கு வந்து கான்செப்ட்ஸ் புரியலையோ, அதனாலதான் அவங்க லாஸ் பண்றாங்களோன்னு நினைச்சீங்கன்னா இல்ல. இதுல நிஜமாவே நீங்க நல்லா கத்துக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க போயிட்டு ட்ரேட் எடுத்தாலும் நீங்க மணி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது ஏன் ஏன் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க எப்படி லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஏன் வந்து F&Oவில் லாஸ் பண்ணுறாங்க, அந்த அதுக்கு என்ன ரீசன், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, நம்ம எப்படி வந்து பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ணலாம், நம்ம என்ன டைமில் வந்து ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அணுகிறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நான் வந்து சீரீஸில் ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த F&O உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 லைன் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்பவுமே என்னோட கிளாஸஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தனமாக நான் வந்து இந்த 2 பாயிண்ட்டும் கொண்டு போய் அவங்களோட மைண்டில் சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் அ கெட் ரிச் குயிக் ஸ்கீம். ட்ரேடிங் இஸ் நாட் அ கெட் ரிச் குயிக் ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா, ட்ரேடிங்ல வந்து நம்ம எடுத்த உடனே பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா சாரி, அதை வந்து மாத்திக்கோங்க. ஏன்னா இதுல எடுத்த உடனே நம்ம வந்து பணக்காரன் ஆக முடியுமானா முடியாது. இது வந்து ஒரு பிஸ்னஸ், இது வந்து ஒரு ஸ்கில். இதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சது 6ல இருந்து 8 மாசம் நீங்க வந்து உங்களோட உழைப்பை கொடுத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுதான் நடக்குது, இப்படிதான் நடக்குது அப்படின்ட்டு. அப்ப கூட நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கலாமானா அது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து. முடியாதுன்னு கிடையாது, முடியும்னு கிடையாது. உங்களோட கேரக்டர், உங்களோட நான் சொன்ன மாதிரி உழைப்பு, எஃபர்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட டிசிப்ளின், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் F&Oவில் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இருக்க போகுது. பட் ஆனால் பேசிக்கே வந்து 6 மாதம் நீங்கள் வந்து இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் இதை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்கும். ஓகே, அப்போ கால் ஆப்ஷனாக இப்படி ஏறுது, புட் ஆப்ஷனாக இப்படி இறங்குது, டைம் டிக்கெனா, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம போக போக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சில பேர் வந்து எப்படி என்கிட்ட வருவாங்க அப்படின்னா, என்கிட்ட சொல்லுவாங்கன்னா, லைக் நான் ஒரு 2 மாதம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார், பண்ணிட்டு நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும், 20,000 ரூபாய் கேபிட்டல் தான் உங்ககிட்ட இருக்கும், ஆனால் 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் யாருன்னா ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பாங்க, இல்லை யாருன்னா இன்ஃப்ளூயன்சர் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட்னா இவ்வளோ கேபிட்டல்ல குட்டி குட்டி கேபிட்டல் வச்சு பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் அதே மாதிரி பண்ணுவேன்னு நினைப்பாங்க. எஸ், அந்த மாதிரி எதனா ஒரு நாள் நடக்கலாம், ஒரு ஒரு மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி நடக்கலாம். எல்லா நாளும் அப்படி நடக்குமான்னா நடக்காது. ஸோ ரியாலிட்டின்றது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதை வந்து எடுத்த உடனே பணக்காரன் ஆக முடியுமானா முடியாது. குறைஞ்சது 6லேருந்து 8 மாதம் நீங்கள் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன்று இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் குட்டி கேபிட்டல் வச்சு எடுக்க முடியுமானா முடியாது. நீங்கள் நல்ல நீட்டான கேபிட்டல் வச்சிருந்தீங்கன்னா அதில் நீட்டான ரிட்டர்ன்ஸ், ஒரு ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இது இயங்க போகுது. என்னன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது எஸ், இங்கே அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அதிகமான ரிஸ்க்கும் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இன்வெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கும்னா, லட்ச நான் ஒரு டாட் வைப்பேன். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு 2 டாட்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த இன்ட்ராடே இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட்னு சொல்லலாம். இப்போ இதுவே F&O ட்ரேடிங் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 டாட்ஸ் நான் வைப்பேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வைஸ் நம்ம இவங்களை பிரிக்க முடியும். ஸோ அதனால தான் F&O வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ரிஸ்கி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இதுவும் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண வேண்டிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட். நோ ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் 100%. இப்போ நீங்க நானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போற கான்செப்ட்ஸும் சரி, இல்லை நீங்க வேற எங்க கத்துக்கிட்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமும் ஒர்க் ஆகுமானா ஆக போறது கிடையாது.
என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் ஒரு நல்ல கான்செப்ட் கத்துக்கிட்டு லாஸ் இல்லாம நான் ட்ரேட் பண்ணாதான் நான் ப்ராஃபிட்டபிளா வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு இனிஷியல் கிளாஸஸ்லயே சொல்லியிருக்கேன். லாஸ் இல்லாம நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. லாஸஸ் கம்மியா இருக்கணும். ப்ராஃபிட்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். இதுதான் ஃபோக்கஸ். ஸோ அப்ப இந்த நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேடோ இல்ல 6 ட்ரேடோ தான் நம்மளால வின் பண்ண முடியும். ஒரு 3 ட்ரேடோ இல்ல 4 ட்ரேடோ இல்ல 5 ட்ரேடோ நம்ம லாஸ் பண்ணதான் போறோம். இது யார் ட்ரேட் எடுத்தாலும் சரி, அவங்க ஸ்ட்ராட்டஜி பொறுத்து இது மாறும். அவங்களோட ரிசல்ட், அதாவது ரிஸ்க் ரிவார்ட் பொறுத்து இது மாறும். அதனால நீங்க வந்து ஒரு பிகினரா என்ன புரிஞ்சுக்கணும்னா, லாசஸ் இருக்க போகுது. நான் என்ன கான்செப்ட் கத்துக்கிட்டாலும் நான் வந்து தப்பு பண்ண, அதாவது நீங்க தப்பு பண்ண போறது கிடையாது. பட் ஸ்ட்ராட்டஜியே ஃபெயிலியர் ஆகும். ஆனா 10ல ஒரு 5-6 வாட்டியாவது நான் வின் பண்றேன்னான்றதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவோட, இந்த ஒரு மைண்ட் செட்டோட, இந்த ஒரு லாஸ் அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்டோட, இந்த ஒரு 4-5 மாசம் கொடுக்குற மைண்ட் செட்டோட நீங்க இருந்தீங்கன்னா, வெல்கம் டு F&O ப்ரோக்ராம். ஸோ அப்பதான் நீங்க வந்து இந்த F&O வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியும்னு அர்த்தம். ஏன்னா இந்த டிஸ்க்ளைமர் வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, பல கோடி மக்கள், crores ஆஃப் பீப்புள் இன் இந்தியா ஆர் டூயிங் F&O ட்ரேடிங். பேங்க் நிஃப்டி இந்த 2 வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான ஒரு நிறைய ட்ரேடர்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு பேர். அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிட்டு அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அவங்க டேரக்டா பேங்க் நிஃப்டி இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால. ஸோ அப்படின்னா என்னன்றது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அப்புறம் இங்க ஃபோக்கஸே வந்து நிஃப்டி அப்படின்னும் போது பல கோடி மக்கள் அதை ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ரொம்ப பெஸ்டா இருக்கணும். அந்த கோடியில நம்ம வந்து ஆக்சுவலி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிற பீப்புள் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால அப்படி வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோ அபவுட் F&O. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இந்த டாப் 1%, அதாவது 10ல ஒருத்தரா நீங்க எப்படி வரலாம் அப்படின்றது இந்த ஒரு ப்ரோக்ராமோட கோலா இருக்க போகுது. இந்த சீரீஸோட ஒரு கோலா இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து இந்த ஒரு வீடியோல மெயினா இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நிஃப்டின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நம்ம நிஃப்டி பத்தி நிறைய பார்த்துருக்கோம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட லீடர் ரெப்ரசன்டேட்டிவ் நிஃப்டி வந்து ரொம்ப வருஷமா ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அண்ட் நல்ல பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா 20,000 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 20,000 பாயிண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நிஃப்டி என்ன சொல்லுவாங்கன்னா 20,000 பாயிண்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர 20,000 ருபீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங்ல எந்த ஸ்டாக் பத்தி நீங்க பேசினாலும் அது வந்து இவ்வளவு பாயிண்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டி 20,000 பாயிண்ட்ல இருக்கு. ஏன்னா நிஃப்டியோட ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 65 ரூபாய். நிஃப்டியோட ஒரு பாயிண்ட் 65 ரூபாய், 20,000 பாயிண்ட்ல இருக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்படின்னா அப்ப நீங்க நிஃப்டியில டைரக்டா ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் யோசிச்சு பாருங்க. நான் நிஃப்டி பார்த்துட்டேன், ஏற போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அனாலிசிஸ் பண்ணிட்டேன், நான் என்ட்ரி எடுக்க போறேன். அப்ப 20,000 இன்டூ 65 போட்டீங்கன்னா வருது 13-14 லட்சம் கிட்ட வருது. இப்போ கொஸ்டின் மார்க் என்னன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த காசு இருக்கா? எல்லாருக்கிட்டையும் 13-14 லட்சம் கொடுத்து நிஃப்டி ட்ரேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா? இல்ல முதல்ல நம்ம அவ்வளவு கொடுத்து ஏன் அதை பண்ணணும்? கரெக்டா, இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு ரைஸ் ஆகும். ஸோ எஸ், இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்றதுனால இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சொல்யூஷன், ஒரு ஆன்சர், அது பேர் என்னன்னா மார்ஜின், ரெக்வயர்ட் மார்ஜின். நான் வந்து இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுதுறேன். ஓகே, ஸோ மார்ஜின். ஸோ மார்ஜின் அப்படின்றது என்னன்னா, அப்ப நீங்க 12 லட்சம் 15 லட்சம் கொடுக்க வேணாம். நிஃப்டி நீங்க ட்ரேட் பண்றதுக்கு அப்ராக்சிமேட்டா 2 lakhs இருந்தா போதும். 2 lakhs இருந்தா போதும், நீங்க நிஃப்டியை வந்து டைரக்டா ட்ரேட் பண்ணலாம். டைரக்டா, அது என்ன டைரக்டா? இப்போ நிஃப்டி வந்து 20,000 பாயிண்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். 20,000ல இருந்து 20,100 போகுது, 100 பாயிண்ட் ஏற போகுது. நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? போயிட்டு பைன்ற பட்டன் அழுத்த போறீங்க. அந்த பைன்ற பட்டன் நீங்க அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அழுத்தணும்னா எவ்வளவு உங்களுக்கு மார்ஜின் கேட்கும்னா, இப்போ 2 லட்சம் கேட்க போகுது தோராயமா. சரி, நான் 2 lakhs வச்சிருக்கேன். அப்ப அந்த 2 lakh கொடுத்து நான் அந்த பை பட்டன் அழுத்தி நிஃப்டியில அந்த ட்ரேட் எடுக்கிறேன்ல, இதுக்கு பேர் தான் ஃபியூச்சர்ஸ். ஸோ டைரக்டா நான் வந்து நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணி டைரக்டா நிஃப்டியில ட்ரேட் எடுக்கிறேன். கான்செப்ட் பேர் ஃபியூச்சர்ஸ் வித் கிவன் ஃபுல் ரெக்வயர்ட் மார்ஜின். இதை நான் இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸா சொல்லணும்னா, டைரக்ட்லி ட்ரேடிங் இன் நிஃப்டி பை பேயிங் த ஃபுல் ரெக்வயர்ட் மார்ஜின் இன் த கிவன் எக்ஸ்பைரி இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர்ஸ். இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ ஃபியூச்சர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் பேஸ்டு ப்ராப்ளம் தான். இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இல்ல. நீங்க 2 லட்சம் இருந்தா ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, எனக்கு புரியுது. என்கிட்ட தான் 2 லட்சம் இல்லை, என்கிட்ட 20,000 இல்லையே, என்கிட்ட 3,000 4,000 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? நான்லாம் இந்த ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது இல்லையா. இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன்ஸ். இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் an alternative to futures. இட் இஸ் an alternative to futures. நீங்க வந்து ஃபியூச்சர்ல 2 லட்சம் பே பண்ணீங்க, இங்க ஆப்ஷன்ஸ்ல 2,000 3,000 4,000 இருந்தா கூட போதும்.
நீங்க ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போய் நிஃப்டியை பை பண்ணீங்க. இங்க அந்த மாதிரி டைரக்டா போய் பண்ண முடியாது. இங்க நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். அதுதான் அது பாயிண்ட்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஜென்ரலா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து என்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ நான் அதை வச்சு நிஃப்டியில ட்ரேட் எடுக்க போறேன். இது 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 20,000 கூட இருக்கலாம். ஆனா அதுக்கான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நான் அக்செப்ட் பண்ணணும். அப்படி நான் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கிறேன்னா அது பேர் தான் ஆப்ஷன்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா இந்த டியூரேஷனுக்குள்ள க்ளோஸ் பண்ணணும், இல்ல இது வந்து இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா 5 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இதை பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். அது அந்த அந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க வந்து F&O பத்தி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்ட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து ஃபியூச்சர்ஸ் என்னால் டேரக்டா 2 lakh கொடுத்து பே பண்ண முடியல, என்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கும் நான் அதை வச்சு நிஃப்டியில் ட்ரேட் எடுத்துக்கிறேன். நிஃப்டின்றது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். ஓகே, அடுத்த கிளாஸ்ல வந்து என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது F&Oல என்னென்னலாம் ட்ரேட் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போதைக்கு நிஃப்டியில் நான் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஆனால் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஆப்ஷன். டேரக்டா ட்ரேட் எடுத்துக்கிறேன்றது வந்து ஃபியூச்சர்ஸ். இதான் F&O. ஓகே, ஸோ உங்களுக்கு F&Oனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா புரியணும்னா இன்னொரு வாட்டி திருப்பி ரீவாட்ச் பண்ணுங்க. ஏன்னா F&O அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நான்லாம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கும் போது எனக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு புரியவே இல்லை. ஏன்னா அப்ப எனக்கு தமிழ்ல சொல்லி தரதுக்கும் ஆள் கிடையாது. நான் இங்கிலீஷ் வெர்ஷனோ அதை அதெல்லாம் பண்ணேன். அப்போவே அவங்க ஹிந்தி, அவங்க தோடா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் ஓகே நிறைய வாட்டி பார்த்து ஓகே இப்படிதான் போல அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன்லயே வந்து பல வருஷம் போச்சு. அப்படி இப்போ உங்களுக்கு தமிழ்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஆனா புரியாத மாதிரியும் இருக்கும். ஏன்னா அது பேர் தான் F&O. அதனால நீங்க ஒரு வீடியோவுமே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். பிளஸ் அதை நீங்க லைவா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராகவும் புரியும். F&O மட்டும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு காம்பனன்ஸும் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு அடுத்த கமிங் கிளாஸஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ நீங்க எதுவுமே மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த வீடியோஸும் மிஸ் ஆகாது. உங்களோட பேஜ்லயே வந்து இது டிஸ்பிளே ஆகும், அது உங்களோட ஹோம்லயே. இப்போ நீங்க வந்து எல்லா வீடியோஸுமே வந்து கரெக்டா ரெகுலரா பார்க்க முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ F&O ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய ஜேர்னி. நான் எல்லா கான்செப்ட்ஸுமே இங்க வந்து டீச் பண்ண போறேன். அதாவது நிறைய கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். இதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து இது பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் சொன்ன மாதிரி மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.